சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, ஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 23ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல செய்தி தகவல் இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ள வருங்க. 100% வரும். 100% நல்ல செய்தி வரும். நம்மளால எழுத்துன்னு இருக்கிற ஒரு விஷயம் இன்றைய நாள் முடிஞ்சிடும். மகாலட்சுமி கட்டாட்சம் இருக்கப்படுது. மெயினா மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே இன்றைய நாள் நீங்க ஒரு சுமங்கலிக்கு தானம் கொடுக்கலாம். 1/4 கிலோ இல்லைன்னா 100 கிராம் 50 கிராம் எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு தாழம்பு குங்குமம் மஞ்சளும் சேர்ந்து நீங்க தானம் பண்ண பொழுது கண்டிப்பாக உங்க லைஃப்ல பெரிய மாற்றங்களை தற்கூடா பார்ப்பீங்க. அமேசிங்கா இருக்கு. ஸோ மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை இந்த நாள் நீங்க தானம் பண்ணலாம். மெயினா என்னன்னா பலன் பாத்தீங்கன்னா இந்த நாள் காசு பணம் ஓரளவுக்கு செழிப்பா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் இருக்கும். கொஞ்சம் நிறைய செலவும் ஆகும். அது சுபகாரியங்களுக்காக சம்டைம்ஸ் ஆடம்பரத்துக்காக செய்யக்கூடிய செலவா இருக்கலாம். நீங்க ஒரு செலவு பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்காரமா ஒரு செலவு பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் இந்த நாள் நல்லா தான் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மெயினா கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, ஏற்றத்தை கொடுக்கும். முக்கியமானது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இந்த நாள் பெண்களுக்கு தானம் பண்ணணும்னா பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ஆசியா நிறம் பிரவுன் நிறம். மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தீர்க்கமான வெற்றி. இன்ஃபேக்ட் இந்த நாள் எல்லாருடைய நட்பு. இவங்க பேசல அவங்க பேசல, இது ஆகல அது ஆகலைங்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது. எல்லாருடையும் நல்ல நட்பா தான் இருப்பீங்க. உறவுகள் மேம்படும், சந்தோஷம் அதிகரிக்கும், செலவுகள் ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய வாய்ப்பு. அதனால மன நிறைவு இருக்கக்கூடிய நாளா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு. என்ன நீங்க தானம் பண்ணணும், மெயினா பெண்களுக்கு நெத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பொட்டு, அது நீங்க தானம் பண்ணா ரொம்ப பெரிய ஐஸ்வர்ய கட்டாட்சம் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரும். இது யாருக்கு பண்ணோம், ஒன்று சுமங்கலிக்கு பண்ணலாம், இல்லை கன்னியா பெண்களுக்கு பண்ணலாம். வீட்டுல நல்லா எப்பவுமே நல்லா சிறப்பா ஹாப்பியா பாசிட்டிவா இருக்கக்கூடிய பெண்கள், எப்பவுமே புலம்பிட்டு அழிந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களை கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை தான் வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் தாயார் ரங்கநாயகி அம்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். அது பெரிய விஷயம் என்னன்னா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப செலவுகள், விரயங்கள், ஆன்மீகத்துல பிரயாணம், ஆன்மீக நாட்டம், கோவில்களுக்கு போறது, இந்த மாதிரிதான் நடக்கும். மெயினா இந்த நாள் கடக ராசி நண்பர்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா, மெயினா பால் தானம் பண்ணலாம். பால் பாயசம் தானம் பண்ணலாம். பால்ல சர்க்கரை கொடுத்து வரக்கூடிய பெண்ணுக்கு நீங்க இதை குடிக்க சொல்லி கொடுத்தாவே ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நினைத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக வெற்றி பெறும். ஸோ நிறைய பேருக்கு இந்த நாள் ஏற்றங்களும் மனநிறைவும் சந்தோஷமும், அதாவது கேட்ட வரன் கிடைக்க இது பண்ணா போறோம், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபங்கள் நிறைய வரும். பொருளாதாரத்துல அபாரமான முன்னேற்றம், திடீர் லாபங்கள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலும் மோரல்லஸ் ஒரு பாசிட்டிவா நமக்கு என்ன வேணுமோ என்ன நினைக்கணுமோ அது தாராளமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் காசு பணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான முன்னேற்றங்கள் காணப்படும். நிறைய பேருக்கு மன நிம்மதி இருக்கிறது. பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும். வினோதமான எண்ணங்கள் இருந்தாலும் அது எப்படியா நல்லபடியா முடிஞ்சிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பெண்கள் தான் அசாத்தியமான திறமைசாலிகள், நல்லவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. என்ன பண்ணலாம், மெயினா அன்னதானம் பண்ணலாம். சிம்மராசி நண்பர்கள் மெயின் ஒரு 5 பேர் லேடிஸ்க்கு, சுமங்கலிகளுக்கு, கன்னியா பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் டக்கு நடக்கும். தைரியமா இருக்கலாம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டலக்ஷ்மியும் நீங்க வழிபாடு பண்ணா ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள்.
மனசந்தோஷம், ஏற்றம், எல்லா விதமான நல்ல விஷயங்கள். குழந்தைகள் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு சாதனை புரியறது. மிக முக்கியமான ஒரு விஷயம்லாம் வந்து குழந்தைகளால ஈஸியா நடக்கிறது. ஒரு வேகம் இருக்கிறது. இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கப்படுது. மெயினா ஆண்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இன்றைய நாள் கலைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பாராட்டுகளும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இன்றைய நாள் மெயினா பண்ண வேண்டியது என்னன்னா, மஞ்சள் குங்குமம், அதே மாதிரி பூ, நல்ல மல்லிகைப்பூவா வாங்கி இந்த நாள் தானம் பண்ணீங்கன்னா மெயினா சுமங்கலிகளுக்கு தானம் பண்ணலாம். மகாலட்சுமிக்கு நீங்க இந்த பண்டிகையை கொண்டாடி தானம் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ பேசிக்கலா இந்த நாள் பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். வீரலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். தைரிய லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டவர் கரன்சி சிவப்பு நிறம். துலாம் ராசி, துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா சுகஸ்தானம்னா 4ஆம் இடம். ஸோ 4ஆம் இடத்துல பொதுவா எந்தெந்த விஷயங்கள் எப்படி எப்படி நடக்குது, ஏன் நடக்குது, இதெல்லாம் வந்து உட்காந்து கண்டுபிடிக்கிறது. வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அதனால வீட்டுல நிறைய பேர் வர்றது, அதனால நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். எந்த விஷயத்த ரொம்ப நாள் நமக்கு நடக்காம தள்ளி போயிட்டு இருந்ததோ அது இன்றைய நாள் நல்லபடியா நடக்கும். ஏன்னா சொந்தக்காரங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்றத்தை கொடுக்கும். பிளான் பண்றதுலாம் ரொம்ப பக்குவமா நடந்தக்கூடிய அற்புதமான நாள். So, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சௌபாகியலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் செந்தூர நிறம். என்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பூ கூட அதுல ஒரு 5 வகை பூ போட்டு நம்ம பெண்களுக்கு, சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்தால் போதும், பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி மிக 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 அதிகமாக இருக்கும். எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். நிறைய சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. நீங்க எடுக்கிற காரியங்கள்ல இருந்து எல்லாமே ரொம்ப சாதகமா ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எதுவா இருந்தாலும் சரி, இது நம்மளால முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது. பிளான் பண்ணா போதும், அதை டக்குன்னு முடியும். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க இணங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுப்பா இருந்தா போறோம், உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மன உறுதி, சந்தோஷம், திருப்தி எல்லாம் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. இந்த நாள் வந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. மெயினா சகோதர சகோதரிகளுடன் இருக்கக்கூடிய அந்த பகை தீரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்தான லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் நீங்க தானம் செய்ய வேண்டிய விஷயம் வந்து மிக முக்கியமா வந்து முடிஞ்சா வந்து ஒரு என்ன சொல்லலாம், கண்ணாடி வளையல் தானம் பண்றது. சுமங்கலி பெண்களுக்கு, கன்னியா பெண்களுக்கு தானம் பண்ணும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி, அந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பணம், காசு, நல்ல சந்தோஷம், வீட்டுல பெண்களுடைய ஆரோக்கியத்துல கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி அடைகிறது, மன ஏற்றம், திருப்தி எல்லாம் இருக்கும். ஒரே விஷயம்தான், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணா போதும், அந்த பண்ண விஷயத்த கரெக்டா நீங்க எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நல்லபடியா உண்டாகும். நீங்க எப்படி பண்ணாலும் சரி, பெரிய சக்சஸ் உண்டு. மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சும்மா டக்கு டக்கு நிறைவேறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மாம்பழம் தானம். மாம்பழத்தை நீங்க முடிஞ்சா ஒரு 5 பெண்களுக்கு, இல்லைன்னா ஒரு 3 பெண்களுக்கு, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பெண்ணுக்கார சுமங்கலி பெண்ணுக்கு தானம் பண்ணும். அதுக்காக கொண்டு போய் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தானம் பண்ணிட்டு வரக்கூடாது. புரியுதா? கல்யாணம் ஆயிருக்கணும், குழந்தை இருக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் வரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி, அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படும். சுப விரயங்கள் மெயினா, இல்லைன்னா மனசுல நிறைய சஞ்சலங்கள், நிறைய கன்ஃபியூஷன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். ரொம்ப நாள் எழுத்துட்டு இருக்கக்கூடிய டெசிஷனா இருக்கும். அது கண்டிப்பா கரெக்டா எடுத்து முடிச்சிருவீங்க. ஒன்றும் பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எந்த கவலையும் கிடையாது. நீங்க பிளான் பண்ணா போல அந்த பிளான் பண்ண காரியத்தை பட்டு 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 பட்டுன்னு முடிச்சிருவீங்க. மிக முக்கியமா நிறைய சந்தோஷத்தையும் அற்புதமான வளர்ச்சியும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். அதுல மெயினா வந்து நீங்க என்ன பண்ணலாம், என்ன தானம் செய்யணும், குங்கும தானம் பண்ணணும். குங்கும தானம் பண்ணீங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான வெற்றியை கொடுக்கும். 5 பேர் சுமங்கலிகளுக்கோ, இல்லை அட்லீஸ்ட் ஒரு சுமங்கலிக்கோ நீங்க
மஞ்சள் குங்குமம் அசைச்சு ஃபுல்லாக கொடுத்துட்டு மெயினாக அதில் குங்குமத்தை நீங்கள் தானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ராசியா நிறம் லைட் கிரீன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நாள். முதல் விஷயமே வந்து என்னால முடியும்னு நீங்க நம்பணும். இது நடக்காது, அது நடக்காது, தள்ளி போயிடும், இதாகாது, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாம கரெக்டா நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம், அது கண்டிப்பா நடந்துடும். மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். எதுவுமே யாருமே நடக்காதுன்னு சொல்ற விஷயம் கூட உங்களுக்கு நடக்கும். அந்த அளவுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. எதுவா இருந்தாலும் சரி, பி பை நேச்சுரல். அதாவது நேச்சுரலா என்ன இருக்கோ அது பண்ணா போதும். ரொம்ப நம்ம அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி லாஸ்ட் இது நடக்கலாம் அது நடக்கலாம் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. இதை மட்டும் பண்ணிட்டு வந்தா போறோம். உங்களுக்கு பெரிய ஏற்றமும் அபாரமான திருப்தியும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக சந்தான கோபால லட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற ஆரஞ்சு நிறம். என்ன தானம் பண்ணலாம் இந்த நாள்? முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாரும் ஊருக்கு போறாங்கன்னா, ஊருக்குன்னா ஜாலியா வந்து கொடைக்கானல் போறதுக்கு ஊட்டிக்கு போறவங்க கிடையாது. நான் சொல்றதுதான் தீர்த்த யாத்திரைகளுக்கு. ஸ்ரீரங்கம் போறேங்க நானு, இல்ல மேல்மருவத்தூர் போறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சக்தி பீடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்யலாம். ரொம்ப பெரிய ஒரு சக்சஸை கொடுக்கும். உங்களால காணிக்கை கொடுத்தாலும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தான் கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடமான பணவரவு, பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம், மிக முக்கியமான நம்பிக்கை, லாபங்கள் நிறைய, மிகப்பெரிய லாபங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். சூப்பரா இருப்பீங்க. நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அந்த பிளான் பண்ண விஷயம் டக்கு 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 நடக்கும். எதுவுமே யாருக்குமே இது நடக்காது அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க எப்படி பிளான் பண்றீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் நன்மை. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. அததான் மெயினா மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். மகாலட்சுமி வாசம் செய்வதுங்கிறது காமதேனுடைய, அதாவது பசுமானுடைய அந்த வால் பகுதிகளில் தான் காமதேனு வாசம் செய்கிறாள். ஸோ அதை மட்டும் பண்ணுங்க, பெரிய பாதிப்பு கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.